பயங்கரவாத தடை சட்டத்தை அரசு ஏன் இன்னும் நீக்கவில்லை? எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் சபையில் கேள்வி என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. எதிர்க்கட்சியில் இருக்கும்போது பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்து வந்த அரசாங்கம் அதனை நீக்குவதற்கு ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காதிருக்கிறது என கேட்கிறோம். இந்த சட்டத்தை ரத்து செய்வதா அல்லது அதற்கான திருத்தத்தை கொண்டு வருவதா என்பது குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்பதாகவும் சஜித் பிரேமதாச இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்கள் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் கருத்து தெரிவித்திருந்தமையால் இந்த சட்டத்தை ரத்து செய்வதா அல்லது அதற்கான திருத்தத்தை கொண்டு வருவதா என்பது குறித்தான தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு. அந்த வகையில் பின்வரும் கேள்விகளுக்கு அரசாங்கத்தின் பதிலை எதிர்பார்க்கிறோம் என்று சில கேள்விகளை அவர் முன்வைத்திருந்தார். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த சட்டத்தை திருத்துவதற்கோ அல்லது வலுவற்றதாக்குவதற்கோ அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? அவ்வாறு என்றால் அரசாங்கம் முன்வைக்கும் மாற்றுத் தீர்வு என்ன? அது தொடர்பில் அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கை என்ன? சிவில் யுத்த காலத்திலும் அதற்கு பின்னரும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் இந்த சபைக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க முடியுமா என்பது தொடர்பிலான கேள்விகள் இவ்வாறு சஜித் பிரேமதாசனால் முன்னெடுக்கப்பட்டது. இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தி இது வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைகிறது. புதிய அரசியலமைப்பில் அரசு அக்கறை இல்லை என்பதாகவே இந்த செய்தியை நாங்கள் இவ்வாறு காணலாம். அமெரிக்க தூதுவரிடம் தமிழரசு எம்பிக்கள் வலியுறுத்தி பொறுப்பு கூறல் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என ஜூலி சங் தெரிவிப்பு. இது ஒரு முக்கியமான செய்தி. புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக அரசாங்கம் ஆரம்பத்தில் கூறியிருந்தாலும் தற்போது அதில் கரிசனை கொள்ளவில்லை என்னும் புதிய அரசியல் யாப்பு தமிழ் மக்களின் தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாத வகையில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறைமையை அடியொட்டியதாக அமைந்தால் தமிழ் மக்கள் அதற்கு எதிராக வாக்களிப்பார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதை திட்டவட்டமாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிடம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா என்றும் கரிசனை கொண்டிருக்கிறது. உண்மையை கண்டறிதல், பொறுப்பு குரல் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் தமது நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றத்தையும் அமெரிக்கா கொண்டிருக்கவில்லை. ஆரம்பத்தில் இருந்த நிலைப்பாட்டையே தொடர்ந்தும் கடைபிடிப்போம் என்று தமிழ் தரப்பினரிடம் அமெரிக்க தூதுவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இலங்கை தமிழர்களின் பொறுப்பு குரல் விவகாரத்துக்கான வழிமுறையை சர்வதேச அரங்கில் அமெரிக்காவை உருவாக்கியது. ஆகவே விடயத்தில் அமெரிக்கா தொடர்ந்து கூடுதலான கரிசனை செலுத்தி அடுத்த கட்டத்துக்கு முன்கொண்டு செல்ல வேண்டும் என்று கூட்டாக வலியுறுத்தினோம். இன்னும் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டால் அது தமிழ் மக்களின் தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாத வகையில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறையை அடியொட்டியதாக அமைந்தால் தமிழ் மக்கள் அதற்கு எதிராக வாக்களித்தல் மற்றும் எதிர்ப்பு தெரிவிப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதை திட்டவட்டமாக தூதுவரிடம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் புதிய அரசியலமைப்பினை உருவாக்குவதாக கூறுகிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு தீர்வு தரக்கூடிய வகையில் அமையும் என்பது தெரியாது. நாட்டில் புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கும் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் புதிய அரசியலமைப்பு தெளிவான சிந்தனையை கொண்டிருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறோம். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் தற்போதைய அரசாங்கம் அதிகளவில் கரிசனை கொண்டிருக்கவில்லை. தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு விவகாரத்தில் எவ்வாறு செயற்படும் என்பதை பொறுமையாக ஆராய்கிறோம். தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு அரசியலமைப்பின் ஊடாக நிலையான தீர்வு காணப்பட வேண்டும். இனப்பிரச்சினைக்கு தீர்வாக அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலமைப்பினுடைய 13வது திருத்தத்திலிருந்து பல அம்சங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. 13வது திருத்தத்தை மாத்திரம் கொண்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பது காலத்துக்கு ஏற்றதாக அமையவில்லை. சுவிட்சர்லாந்து, கனடா மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளில் அமலுள்ள சமஷ்டி ஆட்சி முறையை போன்ற தீர்வினை முன்வைக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறோம் என்றும் புதிய அரசியல் சாசனம் ஒன்றை உருவாக்கப் போவதாக ஆட்சியாளர்கள் கூறி வருகிறார்கள். அவ்வாறு ஒரு அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டால் அதில் இணைந்த கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான நிரந்தரமான அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பும் கோரிக்கையும் ஆகும். நாங்கள் கோரி நிற்கும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு என்பது நாட்டை பிரிக்கும் நோக்கம் கொண்டதல்ல. உலகின் பல நாடுகளில் இருக்கின்ற மிக உன்னதமான அதிகார பகிர்வு இந்த சமஷ்டி முறைமையாகவே ஒரே நாட்டுக்குள்ளே எங்களுக்கு இடையில் ஒற்றுமை பலப்படுத்தப்பட்டு சுதந்திரமாக அனைத்து இன மக்களும் வாழ வேண்டுமாக இருந்தால் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஒன்று அவசியமாகும். அந்த அடிப்படையில் புதிய அரசியல் சாசனம் ஒன்று நாட்டில் உருவாகும் போது மேற்படி தீர்வு ஒன்றுக்கு அரசாங்கம் நகர்வதற்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேண்டும் போன்ற விடயங்கள் நாங்கள் இவ்வாறு வலியுறுத்தினோம் என்பதாக ஸ்ரீதரன் எம்பி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தலைமையிலான பாராளுமன்ற உறுப்பினர்களான பத்மநாதன் சத்தியலிங்கம், சண்முகநாதன் குகதாசன், சாணக்கியன் ராசமாணிக்கம், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோட்டீஸ்வரன், இளைய தம்பி ஸ்ரீநாத், துரைராசா ரவிகரன் ஆகியோர் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் நேற்று புதன்கிழமை இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.